வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராக்டிஸிங் யோகா இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான கொஷின். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்துட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா யோகான்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதணும். யோகா இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் ரூட் யூஜ் ஒய்யூஜே யூஜ்ன்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. இது அர்த்தம் என்னன்னா டு ஜாயின், டு யுனைட்னா ஜாயின்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணணும், யுனைட்னா ஒற்றுமையாக இருக்கணும், யோக் பண்ணணும். இதுதான் அந்த அர்த்தம். அடுத்து வந்துட்டு கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராக்டிஸிங் யோகா என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தான் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் என்னென்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸு, செகண்ட் டைம், ஃபஸ்ட் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பண்ணணும், செகண்ட் எந்த டைமில் பண்ணணும், தேர்ட் எந்த இடத்துல பண்ணணும், ஃபோர்த் பாடி இது வந்து எப்படி இருக்கணும், 5 ஸ்ப்ரெட்டு யோகா பண்ணால் என்ன விளைவுகள்னு தெரிஞ்சுக்கணும், 6 ஏஜ் லிமிட், 7 கான்சன்ட்ரேஷன், 8 இனிஷியேஷன் எல்லாமே வந்துட்டு பண்ணணும். ஃபைனலி கன்க்ளூஷன். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட் ட்ரெஸ்னால் என்னென்னா ட்ரெஸ்ஸு வந்துட்டு லூஸாக இருக்கணும். அது ப்ரிஃபரபிள் எலாஸ்டிக்காக ஓகே ட்ரெஸ் வந்துட்டு லூஸாக இருக்கணும், ப்ரிஃபரபிள் எலாஸ்டிக்காக இருக்கணும். நேச்சரில் மெட்டீரியல்ஸ் டு அதர் கைண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கணும். அடுத்து டைம்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா மார்னிங் யோகான்றது காலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மார்னிங் செக்ஷன்னா ரொம்ப குட்டாக இருக்கும். ஏன்னா அந்த விடிஞ்சோடனே யோகா பண்ணுறது ஃபுல் ஃப்ரெஷ்னஸோட பண்ணுறது. அட்மாஸ்பியர் வந்து பியூராகவும் காமாகவும் இருக்கும். இது வந்து ஈஸி டு ஃபோக்கஸ் 1 hour மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி யோகா பண்ணலாம். இது வந்து டிசைட் டைரக்ஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். அடுத்த பிளேஸ் எந்த இடத்துல வந்து யோகா பண்ணணுன்றது வந்துட்டு இருக்குது. பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மற்ற சவுண்ட்ஸ்னால் வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அமைதியான இடத்துல பண்ணணும். அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கணும், தூசி இல்லாமல் இருக்கணும், குவைட் காமன் நேச்சராகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாடி வந்துட்டு எப்படி இருக்கணும். ட்ரெஸ்ஸு பார்த்தாச்சு, டைம் பார்த்தாச்சு, பிளேஸ் பார்த்தாச்சு. 4 பாடின்றது க்ளீனாக இருக்கணும். மெயினாக ஸ்டமக்கும் இன்டெஸ்டைனும் எம்டியாக இருக்கணும். நம்ம வந்து காலைல ரொட்டீன் முடிச்சுட்டு குளிச்சுட்டு 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யோகா ஆசனாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெயினாக இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பாடி வந்து லைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். ஆசனாஸ் ஆர் டன் டியூரிங் த ஏர்லி மார்னிங் ஹார்ஸ் ஆர் டியூரிங் த ஈவினிங்கும் பண்ணலாம். ஸ்ப்ரெட்டு ஆசனாஸ்ன்றது ஃப்ளாட் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸில் வந்துட்டு பண்ணணும். எப்படின்னா க்ளீன் பிளாங்கெட் ப்ரிஃபரபிள் பை ஏ காட்டன் கிளாத். பிளாங்கெட் பெட்ஷீட் மாதிரி விரிச்சு பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து யோகா லிட்ரேச்சர் படி மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்துட்டு ஆசனாஸ் வந்து ஏஜ் ஆஃப் 12 வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 7 கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு யோகா பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது ரொம்ப முக்கியமானதே கான்சன்ட்ரேஷன் தான். மாற்றி பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது பிடிச்சிக்கிறோம். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். அட்டம் பண்ணும்போது டிப் ஆஃப் த நோஸ் வித் யோர் ஐஸ் ஆர் ட்ரை டு வித் யோர் நோஸ் அண்ட் சென்டர் ஆஃப் யோர் செல்ஃப். எதை நோக்கி வந்து நம்ம பண்ணுவோன்னா நம்ம ஃபோர்ஹெட்னால் நடு பகுதி, இந்த 2 ஐப்ரோஸ் இருக்குல்ல அதுக்கு நடுப்பகுதியாக தான் வந்து ஃபோர்ஹெட். அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இல்லைனா ஐயை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும், நோஸை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். நம்ம யோகா பண்ணும்போது மூச்சு வழியாக வரும், வாயுவிலே ப்ரீத் பண்ணுவோம், எல்லாமே வந்து பண்ணுவோம். அடுத்து இனிஷியேஷன்ன்றது வந்துட்டு யோஜிக் ஆசனாஸ். யோகா ஆசனாஸ் வந்து எப்போ வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுப்போம் இனிஷியல் ஸ்டேஜில். அப்போது ஹி ஆர் ஷி யார் வந்து யோகாவில் பர்ஃபெக்டாக இருக்காங்களோ அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து பண்ணுவாங்கன்றாங்க. தேங்க்யூ. இதுதான் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராக்டிஸிங் யோகா. பை. இது மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். செமஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஸோ படிங்க, வீடியோ பாருங்கள். நோட்ஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப்
இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.